மனிதநேய ஜனநாயக நீதிக் கட்சியின் சார்பாக அதன் மாநில செயலாளர் ஹக்கீம், மாநில அமைப்பாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினர். மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியினுடைய மாநில தலைவர் கோவை இல்முதீன், கோயம்புத்தூர்ல பெருசா நடந்துட்டு வரக்கூடிய கஞ்சா மற்றும் போதைப் பொருள் சம்பந்தமாக இன்னைக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்துருக்கோம். இந்த போதைப் பொருள் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையம் மற்றும் செல்வபுரம் பகுதியை சேர்ந்த முத்தனங்குளம், வெள்ளலூர் குடியிருப்பு பகுதி, ராமநாதபுரம் பகுதியில் உள்ள நஞ்சுண்டாபுரம் மேம்பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குறிப்பிட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த கஞ்சா விற்பனை மற்றும் உபயோகப்படுத்துவது ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பள்ளி கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இந்த போதை பழக்கத்தை அறவே நிறுத்தத்துக்கு தமிழ்நாடு அரசு மிக விரைவாக ஒரு நிரந்தர முடிவெடுத்து இந்த போதைப் பொருள் விற்கிறவர்களை உடனடியாக கைது செய்து அவர்கள் மீது குண்டர் நடவடிக்கையின் கீழே அவர்களை கைது செய்து சிறையில் அடைக்கணும். மேற்கொண்டு இதுபோல போதைப் பொருள் தமிழகத்தில் எங்கேயும் ஊடுருவாமல் இருக்கிறதுக்கு இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் இதற்குரிய நடவடிக்கையை மதுவிலக்கு பிரிவு மற்றும் போதை தடுப்பு பிரிவு சம்பந்தமான அதிகாரிகளை கூடிய சீக்கிரத்தில் கலந்து ஆலோசித்து மேற்கொண்டு தமிழகத்தில் போதைப் பொருளால் இனிமேல் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காத வண்ணம் தமிழகத்தை பாதுகாத்து தரும்படி மனிதநேய ஜனநாயக நீதி கட்சியின் சார்பாக முதல்வர்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம்.